கைஸ் இந்த வீல் லெவல் எப்படி இது பாருங்க கைஸ். பாருங்க அப்படி கிட்ட ஜூம் பண்ணி காமிச்சு பாருங்க. சரியா இந்த வீல் லெவல்லாம் எடுத்துட்டு வரணுமா கேப்டன்? அப்படி இல்லை, இதுதான் செயின் ஸ்பைட்டர். இதை நான் மாற்றக்குள்ளேயே இந்த செயின் ஸ்பைட்டை சின்ன பல்லு முன்னாடி சின்ன பல்லு செயின் எல்லாம் செட்டாக வந்துடும். நம்ம மாற்றக்குள்ளேயே பாரு வீல் லெவலில் எப்படி இருக்குது பாரு, தெரியுதா? இந்த வீல் லெவலாம் மாற்றிட்டோமா, வீல் லெவரை இங்கே வரும், இந்த இதுக்குள்ளே ஒரு பேரிங் ஒன்று வரும். இந்த பேரிங்கு எல்லாம் செட்டாக நம்ம மாற்றி விட்டோம்னா லைஃப் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும். புரியுது எப்படி சொல்கிறேன்னா? இல்லை அப்படின்னா இந்த வீல் லெவர் போயிடுச்சா, இப்போ இது போனதுனால என்ன ஆகணும், சுடுக்கி ஓடி ஓடி சீக்கிரம் செயின் போயிட்டு போயிடும், செயின் நீண்டுக்கும் அதிகமாக. அதனால் நம்ம மாற்றக்குள்ளேயே இந்த செயின் ஸ்ப்ரைக்கர் மாற்றக்குள்ளேயே இந்த வீல் லெவரை இதுக்குள்ளே ஒரு பேரிங்கு இதெல்லாம் மாற்றி விட்டோம்னா பக்காவாக இருக்கும். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னு வச்சுக்கா, ஒரு 18-20 வரையும் சேர்த்து ஓடும். அதனால் இந்த வீல் லெவர் ஸ்ப்ராக்கெட் பேரிங்லாம் மாற்றி விடுறது நல்லது. இப்போ புரியுதா? சரியா, இதுதான் செயின் ஸ்ப்ராக்கெட். சரியா, இது ஒரு கம்பெனி ரோலனு, இது வீல் லெவர் தெரியுதா? அந்த வீல் லெவர் எப்படி இருக்குது, இது எப்படி இருந்தாலும் வீல் லெவர் மாற்றி கொடுத்தான். இது பிரேக் ஷோ, இது பேரிங்கு. சரியா, இதெல்லாம் மாற்றணும். வீல் லெவர் மாற்றி ஆகணும், நம்ம ஒரு சர்வீஸ்க்கு மாற்றிக்கணும், நல்லது. இது பிரேக் ஷோ, இந்த பேரிங் தான் சொன்னேன், இந்த வீல் லெவர் சொன்னேன். மாற்றலாம் நம்ம கம்பல்சரி ரெண்டையும் மாற்றி இந்த செயின் ஸ்பைட் மாற்றணும், நல்லா இருக்கும். சரியா, இது புது வீல் லெவர், இது எப்படி இருக்குது, பழசு எப்படி இருக்குது அப்படி ஒரு சேர்ந்து. ஓகேவா ஓகேவா ஓகே. ஒரு செகண்ட் எடுத்து கொடுப்போம். ஓகேவா ஓகேவா